அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. தூக்கத்தை விட்டு எழும்பொழுது ஓத வேண்டிய துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய 6312வது ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். எங்களை மரணிக்கச் செய்து மீண்டும் உயிர்த்தெழச் செய்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். நம்முடைய மீளுதல் அவன் பக்கமே இருக்கிறது என்பது இதன் பொருளாகும். அன்பானவர்களே, உறக்கத்திலிருந்து மீள்வதாக இருந்தாலும் நிம்மதியாக உறங்குவதாக இருந்தாலும் அது அல்லாஹுவுடைய வல்லமையை கொண்டு நடக்கக்கூடிய நிகழ்வு. இத்தகைய வல்லமை பொருந்திய இறைவனை புகழுகிறேன் என்பது இதனுடைய பொருளாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாமும் இந்த பிரார்த்தனையை மனனம் செய்து தினமும் காலை உறக்கத்திலிருந்து எழுந்தவுடன் ஓதிக்கொள்ளக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்துவோம். மீண்டும் துஆவை கேளுங்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.